கடைக்கு போயிட்டு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? இந்த கூடைக்குள்ளே தான் இருக்குது. அது டக்குன்னு பாருங்களேன், இதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பாக்கெட்டு சரிங்களா, ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேன். பால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்பி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியோட பிரியாணி மசாலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரில் அரிசி கட்டி கொடுத்துருக்காங்க 1/2 கிலோ. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா கூடை காலி. இது அழகாக இருக்குல்ல இந்த கூடை. இது வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வாங்கினோம். பாரிஸ்னால் அந்த சென்ட்ரல் கிட்டே இருக்குல்ல சென்னையில். ஸோ அந்த ஸ்டாப்பிங் சென்ட்ரலுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பாரிஸு. ஸோ அங்கே தான் நாங்கள் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினோம். கம்மி ரேட் தான் கொடுத்து வாங்கினோம். இதே வந்து இங்கே வீட்டுக்கிட்டலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கூடை கேட்டோன்னா எவ்வளோ ரேட் சொல்லுவாங்க? அதிகமாகவே சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150க்கு தான் வாங்கினோம். தமிழில் சொல்லணுன்னா 150 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். எப்போயுமே இது மாதிரி பாரிஸில் சென்ட்ரலில் டி நகரில் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். வீட்டுக்கிட்ட இருக்க கடையிலலாம் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. குட்டி குட்டி கூடையே 200 300 சொல்கிறாங்க. இது வந்து நிறைய திங்ஸ் நாங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இந்த கூடை வந்து நாங்கள் வாங்கினோம். இதில் நிறைய திங்ஸ் வந்து பிடிக்கும். குட்டி கூடையில் எல்லா திங்ஸும் பத்தாதில்ல. ஸோ அதனால் எப்படின்னா கடைக்கு போகணுன்னா இது மாதிரி பெரிய கூடை நாங்கள் வச்சு போயிடுவோம். இதில் நாங்கள் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பர்பி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது பர்பி வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 5 ருபீஸ் இந்த பர்பி. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பர்பி. எங்கள் வீட்டில் கூட நாங்கள் என்ன பண்ணோம், சரி பர்பின்னா ரொம்ப பிடிக்குது, நம்மளே ஓனாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தோம். நல்லாவே இல்லை. அப்போத்துலேருந்து வீட்டில் செய்கிறதே நாங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். நம்ம கஷ்டப்பட்டு என்ன தான் எஃபர்ட் எடுத்து செஞ்சாலும் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ எப்போலாம் தோணுதோ இது மாதிரி கடையில் போயிட்டு இது ஒரு பீஸ் 5 ருபீஸு, ஸோ கிறிஸ்பியாக வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி வந்து இருக்குது, பொட்டலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா நாங்கள் வந்து பிரியாணி வந்து செய்யலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். அதனால தான் பிரியாணி அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. ஸோ பிரியாணி மசாலாலாம் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இது வந்து பால், எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆவின் பால். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது இங்கே சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 22 நவம்பர்னு போட்டிருக்காங்க. 22 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் அவங்க ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருந்து கொடுக்கறதுனால 23 ருபீஸ் ஆமாம். இதோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.